அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 52வது வசனம். எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். யவீரு என்கிற ஒரு மனிதன் மரித்து போன தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரை தேடி வந்தார். ஆண்டவர் இயேசு அவன் வீட்டுக்கு வந்தார். அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் மரித்து போன அந்த சிறு பெண்ணுக்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், அழாதேயுங்கள், இவள் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொன்னார். இதை கேட்டு அவர்கள் எல்லாரும் நகைத்தார்கள். ஆண்டவர் அவர்கள் எல்லாற்றையும் வெளியே அனுப்பிவிட்டு பேதுரு, யோவான், யாக்கோபை உள்ளே அழைத்து சென்று ஆண்டவர் மரித்து போனது சிறுவனின் கையை பிடித்து, சிறுவனே எழுந்திரு என்று சொல்ல, உடனே அவள் மரித்து போனவள் உயிர் பெற்று எழுந்து உட்கார்ந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி அப்பன் இயேசு கட்டளையிட்டார். அனைவரும் பிரமித்தார்கள் என்று இந்த அற்புத நிகழ்ச்சி குறித்து நம்ம அங்க பார்க்கிறோம். எந்த நிலைமை இருந்தாலும், எல்லாம் கைவிடப்பட்டிருந்தாலும், முடிந்தது அவ்வளவுதான், நடக்காது என்று முடிவு கட்டி சமாதி கட்டி இருந்தாலும் சரி, அந்த சமாதியிலே இருந்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். பட்டு போன வாழ்க்கை அல்ல, முடிந்து விட்ட வாழ்க்கை அல்ல, ஆகாது நடக்காது என்று அநேகர் சொன்னாலும் சரி, அவர்கள் மத்தியில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி அற்புதநாதர் இயேசு வந்திருக்கிறார். நம்புங்கள், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அவருக்கு இப்போதான் மரிச்சாலும் பிரச்சனை இல்லை, மரித்து கல்லறைக்கு கொண்டு போனாலும் பிரச்சனை இல்லை, அடக்கமே பண்ணி 4 நாளாலும் பிரச்சனை இல்லை. அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எந்த நிலைமையா இருக்கட்டுங்க, ஆண்டவரை நம்புவோம், ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.